வணக்கம் வணக்கம். இந்திய ஜோதிட அறிவியல் விருப்பமுள்ள ஆர்வமுள்ள எனது ஜோதிட நம்பிக்கையாளர்களுக்கு இந்த வீடியோ எல்லாரும் போடுங்கன்னு சொன்ன அடிப்படையில் வெளியே கொண்டு வந்திருக்கேன். கோச்சார பலன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலையில் எழுந்திரிச்சு டிவியில் சொல்கிறாங்க பாருங்கள், இன்றைய ராசி பலன்கள் அப்படின்னு டிவியில் சொல்கிறது, யூடியூப்பில் சொல்கிறது எல்லாமே அட்டர் ஃப்ராடு. அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. பலன் இந்த ராசிக்கு ஓஹோன்னு இருக்கும், இந்த ராசிக்கு ஓஹோன்னு இருக்காது, அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. இப்போ ஒரு முந்தா நாள் கூட கேள்விப்பட்டேன், சார் வருஷ பலனில் 12 ராசிக்கும் நல்ல பலன் சொல்கிறவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க சார், வேறு என்ன செய்கிறது, அவரை நல்ல ஜோசியர்னு நீங்கள் எடுத்து தானே ஆகணும். அப்படிங்கிறப்ப அவங்க என்னத்தையோ ஒரு பொய்யை சொல்லி அவுத்து விட்டுட்டு போகிறவங்க தானே. அவங்களெல்லாம் நம்ம ஒரு ஜோதிடர்னு கையில் எடுத்து பேசினோம்னா அது தவறாக போகும். பட் டிவிக்காரங்க டெய்லி காலையில் எழுந்திரிச்சு பொய் சொல்லிக்கிட்டு, இந்த கோயிலுக்கு போனால் சரியாரு, இந்த மாங்காயை சாப்பிட்டா சரியாரு, இந்த கொய்யாப்பழம் சாப்பிட்டா சரியாருன்னா போய் சொல்லிகிட்டு இருக்காங்க பாருங்கள், எல்லா டிவிலையுமே. அது சன் டிவியாக இருக்கட்டும், அது என்னது இன்னும் வேறு டிவிகள் என்னென்னமோ பொய் சொல்கிறாங்க. அவங்களுக்கே தெரியும், ஜோசியர்களுக்கே நம்ம பொய் சொல்கிறோம்னு ஒரு பப்ளிசிட்டி. என்னத்தை செய்கிறது? நானும் பல ஆண்டுகளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் அது பொய் பலன்னு. ஒருத்தர் ஆரம்பித்தான், நல்ல காலம்னு ஆரம்பித்தான், எதிர்காலம்னு ஆரம்பித்தானுங்க, மாத ஜோதிடம்லாம் ஆரம்பித்தானுங்க. எங்கே போனாயின்னே தெரியல. எவ்வளவு தான் பொய் சொல்ல முடியும்? அஸ்ட்ராலஜிக்கல் மேகசின் த மந்த்லி அப்படின்னு சொல்லி எல்லாம் பெங்களூர் வெங்கட்ராமன்லாம் நடத்துனாங்க, நாங்கள் பார்த்தோம். எல்லாமே பொய், நல்லா தெரியும். தினப்பலன்கிறது பொய், வார பலன்கிறது பொய், மாத பலன்கிறது பொய், வருட பலன்கிறதும் பொய், சனிப்பெயர்ச்சி பலன்கள் பொய், குருப்பெயர்ச்சி பலன்கள் பொய், ராகு கேது பயிற்சிகள் பலன்கள் பொய். இப்போ புதுசாக என்னமோ சுக்கிர பயிற்சி, சூரிய பயிற்சி. ஜோதிடம் தெரிஞ்சால் சொல்லுங்க, இல்லை எத்தனையோ தொழில் இருக்கா, அதை போய் பாருங்க ஐயா. எங்கள் ஜோதிடத்தை ஏயா நீங்கள் கெடுத்துக்கிட்டு இருந்தால் அப்போ உங்களை நான் யாருன்னே தெரியாது, இந்த உங்களை பொய்ன்னு சொல்லிட்டேன்ல, எவ்வளோ பெரிய அசிங்கம் இது. சரி, நான் சொல்கிறது பொய் மெய்யின்னு சொல்லி நிரூபிக்க வாங்க. ஒவ்வொருத்தர் யார் நிரூபித்தாலும் ஒரு 10 லட்ச ரூபா அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுத்துருவோம். எப்படி அவர் பலன்களை சொல்லி வர்றாருன்னு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ராசியில் 65 கோடி மக்கள் இருக்காங்க. இவன் சொல்கிற பலனில் 10 பேர் ஆமாம் இன்றைக்கி அப்படித்தானே நமக்கு நடந்துச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டான்னா ஓகே தானே, அது அனைவருக்கும் பொருந்தாதில்ல. 65 கோடி பேர் ஒரு ராசியில் இருக்கிறப்ப ஜெயிலில் இருக்கிறவங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்க, பெரும் நோயாளிகளாக இருக்கவங்க, வறுமையில் இருக்கவங்க, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்க, ஏன் நம்ம இப்போ கூட சண்டை நடந்துக்கிட்டு இருக்குங்களே, உக்ரைன் ரஷ்யா அண்டு யூதர்களுக்கும் அந்த பாலஸ்தீனர்களுக்கெல்லாம் சண்டை நடக்குது ஏகப்பட்டது. எல்லா உயிர்களும் தான் சாகுது. எல்லாம் 12 ராசிக்குள்ளே தான் பிறக்க முடியும், தனியாக ஒரு ராசிக்குள்ளெல்லாம் பிறக்க முடியாதுங்க. ஐயோ இந்த பாலாக போனவங்க, வீணாக போனவங்க, என்னத்தையாவது பொய் சொல்லணும்னு சொல்லி பொய் சொல்லிக்கிட்டே இருக்கான். அதே டிவியில் பார்த்தா எஃப்எம் ரேடியோவில் உங்கள் ராசி பலன். என்னடா ஏன் நமக்கு ஏன் இந்த வேலை? ஒதுங்கிட்டு போகலாம்ல. மக்களை முட்டாளாக்குறது, மக்களை மடையனாக்குறது, மக்களை பயமுறுத்துறது. இந்த கொரோனா வைரஸ் கடித்து செத்தவங்களை காட்டிலும் பயந்து செத்தவங்க தானே பல லட்சம் பேர் இருந்திருக்காங்க. நம்மளுக்கு என்ன ஆயிருமோ பாவம், அவ்வளவு நெஞ்ச பயமெல்லாம் உண்டு. இருக்கட்டும். இப்போ இந்த கோச்சார பலன்கள் நீங்கள் பாட்டுக்கு பொய்ன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே சார், அது எப்படி சார் பொய்யாகும்? எங்களுக்கெல்லாம் நடக்குதில்ல அப்படின்னு ஒரு சிலர் கேட்க தான் செய்வாங்க. ஒருத்தர் சொல்கிறாராம், மேசராசிக்கு பாதச்சனி வருது, அதனால் காலில் கவனமாக இருக்கணும். 65 கோடி மேசராசியும் காலை டெய்லி கவனித்து போக வேண்டியது. ஏகப்பட்ட கேவலமான ஒரு வார்த்தைகள், பொய்களை சொல்லி இந்த மக்களை அச்சுறுத்துறது, பயமுறுத்துறது, கோயிலுக்கு போக சொல்கிறது. கோயிலில் என்ன இருக்குது? கோயிலில் என்ன இருக்குது உங்களுக்கு தெரியுமா? கோயிலில் என்ன இருக்குது?
கோயிலில் நாம் முடியில் இருக்க பேயை கொண்டு போய் முடி காணிக்க கொடுக்குறோம். கோயிலில் பேயும் இருக்குது, கடவுளும் இருக்குது. கடவுளுக்கு பேயை கண்ட்ரோல் பண்ணுறதா வேலை. உங்களுக்கு கர்மம் தொலைக்கிறது, உங்கள் பாவத்தை தொலைக்கிறது, உங்களுக்கு சாந்தி செய்கிறது, உங்களுக்கு பணம் கொடுக்கறது, அதெல்லாம் உலகமாக பொய். அது அதை விட பெரிய பொய். அப்படியெல்லாம் இருந்தால் நம்ம ஏன் இவ்வளவு சயின்ஸில் இவ்வளவு முன்னேற்றத்தை கண்டுபிடிக்கணும்? அங்கேயே போயிருப்போமே. சரி விடுங்க, அந்த காரணமெல்லாம் நம்ம இன்னொரு மீட்டிங்கில் பேசிக்கலாம். இப்போ கோச்சார பலன்கள் சொல்ல முடியுமா சார் அப்படின்னா, இது இந்த 12 பாவக பலன்கள், லக்ன புள்ளிகள், மகாதிசை, உடு மகாதிசைன்னு சொல்லக்கூடிய இந்த விம்சோத்திரின்னு சொல்லக்கூடிய 120 ஆண்டு மகாதிசை சிஸ்டம் எல்லாம் இல்லாதப்ப அன்றைய பொது காலத்தில் வேறு வழி இல்லாமல் ராசி தெரிஞ்சிடும். இவன் பிறந்த நட்சத்திரம். அதுவும் நாங்கள் இந்திய தமிழ்நாட்டுக்குள்ளெல்லாம் எங்களுடைய தெலுங்கு பிராமணர்கள் இந்த நாயக்கா கிங்டமுக்கு ரொம்ப நம்ம வணக்கம் கொடுக்கணும். அவங்க தான் ஜோதிடம். அதுக்கு முன்னாடிலாம் ஜோதிடமெல்லாம் கிடையாதுங்க. இவங்க இந்த ராஜராஜ சோழன்லாம் சதயத்தில் பிறந்தார்னா அதெல்லாம் கிடையாதுங்க. அங்கே இருக்கக்கூடிய பெருவுடையார் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த 52 அடி விட்டம் அந்த கோபுரத்துக்கு கீழே இருந்தது பௌத்தர்னு சொல்லி நிறைய ஆராய்ச்சியாளர் சொல்லிட்டு போயிட்டாங்க. அது ஒரு பௌத்த மடாலயம், தியான மண்டபம்லாம். அதை பின்னாடி அழகாக அங்கே லிங்கமும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த நந்திகளையெல்லாம் உருவாக்குனது நாயக்க வம்சங்கள்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஆய்வுக்குட்பட்டது. அதை நம்பிக்கையின் சார்பில் இருக்கனால பெருசாக அதை யாரும் பேசலை, விடுங்க. அந்த இதை வச்சுட்டு அந்த இதுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு சதய திருநாளை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காரு ஒரு தெலுங்கு பிராமணர். அவங்க தான் பஞ்சாங்கத்தையே தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வராங்க. அவங்க வந்த பின்னாடி தான் காலக்கணக்கே வருது. அதுக்கு முன்னாடி காலக்கணக்கெல்லாம் தமிழ்நாடு கல்வெட்டில் எங்கேயுமே காலம் இருக்காதுங்க, எங்கேயுமே வருடங்கள் இருக்காதுங்க, எதுவுமே இருக்காது. ஏன்னா நமக்கு காலக்கணக்கு கிடையாதுங்க. தமிழகத்தில் சான்ஸ்கிரிட்டில் இருந்து தாங்க எல்லாத்தையுமே நம்ம வாங்க முடியும். அந்த மாதிரி தெலுங்கு பிராமணர்கள் சான்ஸ்கிரிட் படித்து கொண்டாந்தவங்க நம்ம மடங்களுக்கு, சைவ மடம் ங்களுக்கு பஞ்சாங்கங்களை உருவாக்குறாங்க, வைணவ மடங்களுக்கு. அந்த பஞ்சாங்கத்தை உருவாக்குறப்ப ஒரு நட்சத்திரம் தெரிஞ்சிடும். பார்த்தீங்கன்னா 63 நாயன்மார்களுக்கு நட்சத்திரம் சொல்லியிருப்பாங்க. சத்தியமாக அதெல்லாம் உண்மை இல்லை. அதே மாதிரி ஆழ்வார்கள் அப்படிலாம் உண்மையே கிடையாது. அவங்க எப்போ பிறந்தாங்க, என்றைக்கு பிறந்தாங்க யாருக்கும் தெரியாது. நம்மளாம் ஒரு புனையாக ஒன்றை உருவாக்கி செஞ்சுக்கிறது. இப்போ நம்ம திருக்குறளை எழுதுவர் திருவள்ளுவர்னு நம்ம சொல்லலையா? அதை 1963 64 நம்மளுடைய பெருந்தலைவர் காமராஜர் டிக்ளேர் பண்ணலையா? அவர் தான்ப்பா போங்கப்பான்னு சொல்லி. அந்த மாதிரி அது பல விஷயங்கள் இங்கே உள்ளே இருக்குது. ஏன்னா நமக்கு காலக்கணக்கு இல்லை. அப்படி அவங்க பஞ்சாங்கம் உருவாக்குறப்ப இன்றைக்கி என்ன நட்சத்திரம், அது என்ன ராசி, அதில் பிறந்திருக்கான், அவனுக்கு ராசி பலன் பார்ப்போம்னு பார்த்ததுங்க. அதில் இந்த இதை உருவாக்குனதுங்க இந்த கோச்சார பலன்கள். கோள்கள் நன்மை தீமை. நன்மை தீமைனா இப்போ நீங்கள் ஒரு ராசின்னு வச்சுக்கோங்க, மேச ராசின்னு வச்சுக்கோங்க. மேச ராசிக்கு சூரியன் 2, 3, 6, 10, 11ஆம் பாவத்தில் மேசத்திலிருந்து 2வது ராசி ரிஷபம், 3வது ராசி மிதுனம், 6வது ராசி கன்னி, 10வது ராசி மகரம், 11வது ராசி கும்பம். இதில் இந்த மேசராசிக்காரங்களுக்கு சூரியன் நகண்டுட்டு ஒவ்வொரு மாதமும் நாண்டுட்டு வர்றப்ப இந்த இடங்களில் இருந்தால் நன்மை. மீதி மேசத்தில், கடகத்தில், சிம்மத்தில், துலாத்தில் 7, 8 விருச்சிகத்தில், 9 இது தனுசில், 12 மீனத்தில் இருந்தால் தீய பலனை தருவான் கோச்சாரத்தில் ஒரு ராசிக்கு. இப்படி தாங்க பலன் சொல்லியிருக்கு. இது எல்லா 9 கோள்களுக்கும் சொல்லியாச்சுங்க. ஒரு கோள் இன்றைக்கி நமக்கு நல்ல பலன் தருதுன்னா இன்னொரு கோள் நமக்கு அது கெட்ட பலன் தரும், இன்னொரு கோள் கெட்ட பலன் தரும். எப்படியுமே 9 கோள்களில் 4 கோள்கள் நல்ல பலன் தரும், 5 கோள்கள் தீய பலன் இன்றைக்கி நமக்கு கொடுக்க தான் செய்யும். இதை 9ஐயும் கலந்து சொல்கிறதெல்லாம் நடக்காத விஷயம்ங்க, கண்டுபிடிக்கவே முடியாதுங்க. இப்படி கண்டுபிடிக்க முடியாத ஒரு கோச்சார பலன்களை பொதுவாக சொன்னதுங்க. சந்திரனை மையப்படுத்தி சந்திரனுக்கு மத்திர வச்சு இந்த சந்திராஷ்டமம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அடிப்படையில் சொல்லிட்டு போகிற ஒரு சாதாரண பலன்கள். சந்திராஷ்டமம் யாரும் எதுவும் செய்யாதீங்க. ஏப்பா நடக்கிறது நடக்கத்தானே செய்யும், நீ செய்யாமல் இருந்தாலும் நின்றுக்கிற வேண்டியது தான். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ இந்த சனி பயிற்சி பலன்கள்
சனி பயிற்சி என்ன சொல்கிறான்? 2025 சனி பயிற்சி பலன்கள். இதை 3 மாதம் 6 மாதத்துக்கு முன்னாடியே 9 லட்சம் பேர் பார்த்துருக்கான், 15 லட்சம் பேர் பார்த்துருக்கான்னு சொல்லி எல்லாம் யூடியூப்புக்கிட்ட கண்ட்ராக்ட் போட்டு ஏற்றி என்னென்னமோ நடவடிக்கை எடுத்து ஏமாற்றிட்டு போயிட்டான் ஒருத்தனில் பலர் இருக்கலாம். பட் எனக்கு அவங்கள பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது. காரணம் என்னென்னா, நீங்கள் ஏமாறுறீங்க மக்கள். ஐயோ நம்ம ராசிக்கு இதாயிருமோ அதாயிருமோ, எதுவும் ஆகாது. நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக இருக்கலாம். நான் கும்பராசிக்காரன், 5 வருஷம் ஆச்சு 7 நாள் சனி வந்தேன். எந்த வகையிலையுமே நான் பாதிக்கலை, எந்த வகையிலையுமே எனக்கு எந்த ஒரு கெடுதல் பலனும் நடக்கலை. நான் நல்லா ஜாலியாக இருக்கிறேன். இந்த 5 வருஷத்தில் புதுசாக வகுப்புகள் எடுத்து பல மாணவர்களை வேறு உருவாக்கியிருக்கேன், ஒரு 20 மாணவர்களை. அதுதான் நான் கண்ட பலன். எங்கேது கொஞ்சம் ப்ரொஃபஷ்னல் கோர்ஸு, அதனால் நாங்கள் மெதுவாக தான் சொல்லி கொடுப்போம். 2 வருஷம் 1.5 வருஷம் டைம் எடுத்து அழகாக பொது விஷயங்கள் அத்தனை விஷயங்களும் சொல்லி கொடுக்குறாள். நான் ஒரு ப்ரொஃபஸர் எப்படி வகுப்பு எடுப்போமோ அப்படி எடுப்போம். ஏமாற்றிட்டு போகிற மாதிரி என்னை மாதிரி அவங்களும் அறிவு சார்ந்தவங்களாம் மாற்றுவேன். அந்த இதனால் நாங்கள் செஞ்சுருக்கிறோம். அப்போ இதெல்லாம் இந்த 5 வருஷத்தில் தான் நடந்திருக்கு. பணம் வந்திருக்கு, எல்லாம் நான் பாட்டுக்கு நிம்மதியாக இருக்கேன். இதுக்கு காரணம் என்னுடைய ஜாதகமும் எனக்கு நடக்கிற தசா கோலும் தான் எனக்கு வேலை செய்தே தவிர இந்த கோச்சார குப்பை பலன்கள் ஒன்றும் வேலை செய்யாது. 7 நாட் சனி வேலை செய்யாது, கண்டச்சனி வேலை செய்யாது, அர்த்தாட்டம், இதெல்லாம் பொய்ச்சனிகள், துன்பச்சனிகள். இந்த 7 நாட்டு சனி எங்கே வந்துச்சு? எங்களுடைய நூல்களில் எதுலேயுமே கிடையாது. பராசரால ஓராசாஸ்திராவில் கிடையாது, பிருகத்ஜாதத்தில் இருக்காது, சராவளியில் இருக்காது, இன்னும் சொல்லக்கூடிய பல்வேறு நூல்களில் இந்த 7 நாட் சனிங்கிற வார்த்தையே இருக்காது. இதெல்லாம் 1920க்கு பின்னாடி அவுத்து விட்ட ஒரு பொய்க்கணக்குகள். அதுக்குன்னு ஒரு பொய்யங்க ஜோசியத்தை கையில் எடுத்தாங்க. அவங்களுக்கு ஜோதிடமும் தெரியாது, படிக்கவும் தெரியாது, படிக்கவும் கூடாதுன்னு வேறு சொல்லி வச்சுருந்துச்சு இந்த உலகம். அப்பேற்பட்டவங்க ஜோதிடம்னு வந்தோடனே என்ன செஞ்சாங்க? பொய்யாக உருவாக்குனாங்க, பொய்யாக நம்ப வச்சான். ஜோதிடத்தில் எதிர்கால நடந்ததெல்லாம் சொல்லுவேன்னு சொல்லி, என்ன நடந்ததை சொல்லிடுறான் சார், நடக்க போகுது சொல்லலை அப்படின்னு என்கிட்ட சொல்லுவாங்க. நான் நடக்க போடுறது தான் சொல்லுவேன், நடந்ததை பற்றி எனக்கு கவலை இல்லை. அது நீ ஜாதகம் எழுதும்போது அண்ணன் எத்தனை, தம்பி எத்தனை, சித்தப்பை எத்தனை, பெரியப்பை எத்தனை, யார் வந்தால் யார் போனான்னு கேட்டு சொல்கிற ஒரு பொய்யான விஷயம். அதை பற்றி கவலைப்படாதீங்க. நடக்க போகிறது நடந்தால் திரும்பி வாங்க போங்க, ஒரு தடவை உங்கள் ஜாதகம் பாருங்கள், முழுமையாக விவரம் கேட்டு அறிஞ்சுக்கங்க, நல்லா இருப்பீங்க. இப்படி தாங்க சொல்லியிருக்கோம். இப்படி சொல்லியிருக்கிறப்ப இந்த கோச்சார பலன்களை சொல்லி டெய்லி நம்மளை முட்டாளாக்குறாங்களே, பார்த்துக்கோங்க. இப்போ ஒரே ஒரு நாள் தான் பலன். 29/3/2025 காலையில் 5:05 என்னுடைய லகரி அயனாம்சப்படி, திருக்கணிதப்படி, லகரி அயனாம்சப்படி இந்த சனியை, இங்கே இருந்த சனியை மீனத்துக்கு போகிறான். கும்பத்தில் இருக்க சனியை மீனத்துக்கு போயிட்டான். அவன் போகிற அன்னைக்கு சூரியன், சந்திரன், ராகு, சுக்கிரன், புதன், சனின்னு நிறைய கோள்கள் அங்கே நிற்கிது. குரு இங்கே இருக்கார், செவ்வாய் இங்கே இருக்கார், கேது இங்கே இருக்கார்னு இப்படி பலன்களை சொல்கிறாங்க. இந்த பலன்களை சொல்கிறப்ப நம்ம யாருக்கு எடுக்க வேணாம். ஒரே ஒரு கோள் சனியனுக்கு மாத்திரம் மேசத்தில் இருந்தால், மீனத்தில் சனியை இருந்தால் என்ன பலன்? மீனத்தில் சனியை இருந்தால் 12 ராசிக்கு என்ன பலன் பாருங்கள். சனி தான் இருக்கிற ராசி மீனம். மீனத்தில் இருந்தால் அதுதான் 1ஆம் பாவம்னு வச்சுக்கோங்க. சனி தான் இருக்கிற வீட்டிலேருந்து 3வது ராசிக்கு நட்பலனை தருது. அப்போ மீனத்தில் இருக்கிற ராசி 3வது ராசிக்கு எந்த ராசிக்கு நட்பலனை தருது? சனி மீனத்தில் இருக்கிறான். மேச ரிஷபம், மீனம் மேச ரிஷபம் 3வது ராசிக்கு நன்மையை தருது, ரிஷப ராசிக்கு நன்மை. சரி, அடுத்தாப்பில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி 6வது ராசி. 6வது ராசினா மீனத்தில் இருக்க 1, 2, 3, 4, 5 6வது ராசி என்ன ராசி? சிம்மத்துக்கு நன்மை தருது. அதுக்கடுத்தாப்பில் 7வது ராசிக்கு நன்மை தருது. 7வது ராசிக்கு நன்மை தருதுங்க சனியை. இவங்க 7வது ராசியை அர்த்தாஷ்டம சனிம்பாங்க,
இல்லாட்டினா கண்டச்சனிம்பாங்க, என்னத்தையோ சொல்லுவாங்க. அது 7வது ராசிக்கு. ஆனால் சனி நன்மை தருதுங்க. என்ன தான் நிற்கிற ராசியில் இருந்து கன்னி ராசிக்கு 7 நல்லது தருதுங்க. அடுத்தாப்புல 9, 8, 9 விருச்சிக ராசிக்கு நன்மை தருதுங்க. அப்புறம் 11வது ராசிக்கு நன்மை தருதுங்க, அதாவது மகர ராசிக்கு. மீதி எல்லா ராசிக்கும் கெடுதலுங்க. நல்லா பாருங்கள். மேச ராசிக்கு கெடுதல், ரிஷப ராசிக்கு நன்மை, மிதுன ராசிக்கு கெடுதல், கடக ராசிக்கு நன்மை, சிம்ம ராசிக்கு நன்மை. இது கடக ராசிக்கு கெடுதல், சிம்ம ராசிக்கு நன்மை. நீங்கள் இதில் எல்லாத்துலேயும் பார்க்கலாம். அப்போ சனி மீனத்தில் இருந்து 3, 6, 7, 9, 11 தன்னுடைய பாவத்தில் ரிஷபராசிக்கு நன்மை, கடக ராசிக்கு நன்மை, இது சிம்ம ராசிக்கு நன்மை, கன்னி ராசிக்கு நன்மை, விருச்சிக ராசிக்கு நன்மை, மகர ராசிக்கு நன்மை தரான். சரி, இது இவன் இங்கேருந்து 2.5 வருஷம் ஆகி இவன் போக 2.5 வருஷமும் இவன் இந்த பலன்தான் தருவான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆனால் இவன் கெடுதல் பண்ணுறான் மேசராசிக்கு. மற்ற கோள்கள்லாம் இருக்குல்ல, மற்ற கோள்கள்லாம் என்ன தருதுன்னு நம்ம பார்க்கணும்ல. இப்போ மீன ராசியில், அதே மீன ராசியில் சூரியன் நிற்கிறான். ஏன்னா 29/3/2025 மீனத்தில் தான் நமக்கு சூரியன், நம்மளுடைய நிராயண கணக்குப்படி. சரி, மீனத்தில் இருக்க சூரியன் யார் யாருக்கு நன்மை தர்றான், கெடுதல் தரான் அப்படின்னா, சூரியன் தான் இருந்த வீட்டில் இருந்து 2வது ராசிக்கு நன்மை தரான். அப்போ அவன் மீனத்தில் இருக்கவன் மேசத்துக்கு நன்மை தர்றான். அடுத்தாப்புல ரிஷபத்துக்கு நன்மை தரான், 3வது ராசி. அவன் மீனத்தில் இருக்கனால மீனம் 1ன்னா மேச 2, ரிஷபம் 3. அப்புறம் மிதுனத்துக்கு நன்மை இல்லை, கடகத்துக்கு நன்மை இல்லை, சிம்மத்துக்கு நன்மை தர்றான் 6வது ராசியாக இருக்கனால. அதே மாதிரி 10வது ராசி அங்கே இருக்கான். மீனத்துக்கு 10வது ராசி தனுசு நன்மை, 11வது ராசி மகர நன்மை. மீதி எல்லா ராசிக்கு கெடுதல் பலன். இது 1 மாதம் சூரியன் அங்கே இருந்தால் நடக்கிறது. இப்போ பாருங்கள், சனியை மீனத்தில் இருக்கான் 2.5 வருஷம், சூரியன் 1 மாதம்தான் இருக்கான். அவன் நட்பலனை தந்துட்டான், இவன் தீய பலனை மேசராசி கொடுக்குறேன். ஆனால் சூரியன் நல்ல பலனை தர்றான். சரி, இப்போ ஒரு கோள் பார்த்தீங்களா? இப்போ அடுத்த கோள் சந்திரனை பார்ப்போம். சந்திரன் 2.25 நாள் இங்கே இருக்கான் மீனத்தில், 2.25 நாள். சந்திரன் தான் இருக்கிற வீட்டிலேருந்து 1, 3, 5, 7, 9, 10, 11க்கு நன்மை பலன். அப்போ அவன் மீனத்தில் இருக்கனால மீனத்துக்கு நன்மை. அடுத்தாப்புல அவன் வந்த மீனத்துக்கு நன்மை, அப்புறம் மேசத்துக்கு இல்லை, ரிஷபம் 3வது ராசிக்கு நன்மை. அப்போ மேசத்துக்கு தீமை. 5வது ராசிக்கு நன்மை, 4வது ராசிக்கு தீமை, 7வது ராசிக்கு நன்மை, 6வது ராசிக்கு தீமை, 8வது ராசிக்கு தீமை, 9வது ராசிக்கு நன்மை, 10வது ராசிக்கு நன்மை, 11வது ராசிக்கு நன்மை. தான் இருக்கிற வீட்டிலேருந்து 12வது ராசி அந்த கும்பத்துக்கு தீமை தரான். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இவன் நன்மை தந்தா சூரியன் தீயது தர்றான். இப்போ தனுசில் சூரியனுக்கும் தனுசு ராசிக்கு சூரியனும் சந்திரனும் நன்மை தந்தால் சனியன் தீமை தரான். இப்படிங்க மேச ராசிக்கு எல்லா கோளும் என்ன தருதுன்னு மேச ராசிக்கு மாத்திரம் பார்ப்போம். அப்போ தானே உங்களுக்கு புரியும். இந்த ஒரே ஒரு மேச ராசிக்கு செவ்வாய் வந்து மிதுனத்தில் இருக்கிறான். அவன் எந்தெந்த ராசிக்கு நன்மை தர்றான்? தான் இருக்கிற வீடில் இருந்து 3வது ராசிக்கு தர்றான். 3வது ராசி என்ன? சிம்மம். சிம்மத்துக்கு நன்மை, செவ்வாய் சிம்மத்துக்கு நன்மை. அதுக்கடுத்தாப்புல 5வது ராசி துலாத்துக்கு நன்மை. அதுக்கடுத்தாப்புல 6வது ராசி 7வது ராசிக்கு நன்மை, 9வது ராசிக்கு நன்மை, 10வது ராசிக்கு நன்மை, 11வது ராசிக்கு நன்மை. மீதிக்கெல்லாம் நன்மை இல்லைங்க. இப்படியே நீங்கள் எல்லா கோள்களையும் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் நன்மை தருவான், ஒருத்தன் தீமை தருவான், இன்னொருத்தன் நன்மை தருவான். 2.25 நாள் பயிற்சி ஆகிற சந்திரன், 2.5 வருஷம் கழித்து பயிற்சி ஆகிற சனி,
1 வருஷத்துக்கு பயிற்சி ஆகிற குரு, 1.5 வருஷத்துக்கு பயிற்சி ஆகிற ராகு. எல்லாமே ஓடிக்கிட்டே தானங்க இருக்குது. இதை எப்படிங்க சனியை மாத்திரம் தனியாக 7 நாள் சனியை தருவானா? டேய் பாதிகளா, 7 நாள் சனிங்கிறது 3 ராசிக்கு நடக்குமுங்க. இப்போ மீனத்துக்கு போயிட்டான்னு வைங்க, சனி மீனத்துக்கு போயிட்டானா யார் யாருக்கு 7 வரும்? கும்பம், மீனம், மேசம். இது 3லையும் 65 65 65னா ஏறக்குறைய 200 கோடி மக்கள், உலக மக்கள் தொகையில் கால்வாசி பங்குக்கு 7 நாள் சனி சொல்லிடுறான். ஜோதிடத்தில் சொல்லாத விஷயம் இதெல்லாம் மொட்டை பலன். சும்மா ஜோதிடம் தெரிஞ்சவங்க 7 நாள் சனின்னு இந்த 1.5 நாள் ஜோசின்னு சொல்லியிருப்பேன். அதை கேட்டுட்டு அதுதாங்க எங்களை பாடுபடுத்துதுன்னு மக்கள் நம்பிட்டு போயிடுவாங்க. உண்மையிலே அது கிடையாது. இந்த 4 நாள் தசாபுத்தியில் ரொம்ப நல்லா இருக்கிறேன், உங்கள் ஆதரவுடன், உங்களுடைய புகழுடன். ஒருத்தர் எழுதியிருந்தார், உண்மையிலே நல்லா கணிச்சிருப்பார் போல இருக்கு அவர். 1ஆம் தேதி நான் என் மிஸ்ஸஸ் போட்டாவும் போட்டிருந்தோம் அந்த ஃபேஸ்புக்கில். அதில் போட்ட த கிரேட்டஸ்ட் அச்சீவர்னு போட்டிருந்தார். மனசுக்குள்ளே அவ்வளோ மகிழ்ச்சி. ஆஹா, ஒரு மனிதன் நம்மளுடைய உழைப்பை கண்டுபிடிச்சிருக்காரே, சந்தோஷமாக இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அந்த அளவுக்கு பேர் வாங்குற எனக்கு 5 வருஷம் 7 நாள் சனி நடந்துச்சுன்னு அது எவ்வளோ பெரிய பொய். 7 நாள் சனியில் தெருவா அலைவான், போவான், வருவான். ஒரு நாள் துன்பங்கிறதெல்லாம் ஜாதகத்தில் திசாபுத்தி இல்லைங்க. உங்களுடைய ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம்ங்க. அப்பாவுக்கு மகன் ஜாதத்தை பாரு, மகனுக்கு பேரன் ஜாதத்தை பாரு, எல்லாம் உலகமாக பொய்ங்க. அவங்க அவுத்து விட்டதுங்க 100 வருஷம் பொய்ங்க. அது 100 வருஷமாக இப்படியே தாங்க பொய் சொல்லியிருக்கேன், அதே மாதிரியே எழுதியும் வச்சுருக்கான். ஆனால் தனிப்பட்ட ஜாதக பலன்கள் 100% இன்றைக்கி ஒர்க்காகி போயிருமுங்க. நீங்கள் யாருங்க, என்னங்க விவரங்க? நல்ல ஜோதிடர், நான் நல்ல ஜோதிடருங்க. நான் இது வரைக்கும் யாரையும் ஏமாற்றலைங்க, என்னை யாரும் ஏமாத்தினதா சொல்லலைங்க. அழகாக அவங்களுடைய ஹிஸ்டரியை 10 அல்லது 15 நிமிஷத்துக்குள்ளே ஒரு வீடியோவே போட்டு இதுதாங்க இப்படித்தான் நடக்கும், எதிர்காலம் இப்படி தான் இருக்கும், உங்களுடைய பாவ தொடர்புகள் இப்படி இருக்குது, நல்லா இருப்பீங்க, போயிட்டு வாங்க. சந்தேகம்னா கேளுங்க, இல்லாட்டினா விடுங்க, எல்லாம் பணம் இருந்தால் போடுங்க, நல்லா இருங்க அப்படின்னு அனுப்பிச்சிருக்கேங்க பலரை. அதுபடி தாங்க நடக்கும். இந்த கோச்சார பலன்கள் இங்கே பாருங்கள், 3 கோள்களே எவ்வளோ, 4 கோள்களை போட்டிருக்கோம். 4 கோள்களே மேசராசிக்கு ஒரு நாள்லையே சூரியன் நல்லவன், சந்திரன் கெட்டவன், செவ்வாய் நல்லவன், சனியன் கெட்டவன். அப்போ இன்னும் 5 கோள்களை போட்டிங்கன்னா நல்லது கெட்டதெல்லாம் வந்துடும். 4 கோள் நன்மையாக இருக்கும், 5 கோள் தீயதாக இருக்கும். எப்படி இந்த கோச்சார பலன் டெய்லி பலன் சொல்கிறான்? டெய்லி தின புழுகு, அது தின புழுகு. இதுதான் அதுக்கு ரூல்ஸே. இந்த ரூல்ஸில் சொல்ல முடியாதுன்னு சொல்லி நாங்கள்லாம் தூக்கி எறிஞ்சாச்சு. போயா, இதை விட அற்புதமான கணிதங்கள், 12 பாவகங்கள், கோள்கள், தசா விம்சோத்திரி தசாக்கள், கோள்கள் இணைவு பலன்கள், கோள்கள் நின்ற பலன்கள், கோள்களுடைய அத்தனை பலன்களையும் பேசுகிற அளவுக்கு எவ்வளவோ யோகங்கள். அதிர்ஷ்டமில்லாத யோகமில்லாத ஜாதகம் உலகத்திலே கிடையாது. யோகங்கள் இருந்தால் தான் மனிதன் மாத்திரம் அந்த இடத்துக்கு போக முடியும், எல்லாரும் போயிட முடியுமா? அதனால் யோகங்கள் உள்ள ஜாதகம் இப்படி நிறையா இருக்குங்க. தயவு செய்து இந்த சனி பயிற்சியில் உங்களுக்கு 7 நாள் சனி வரும்னு சொன்னால் நம்பாதீங்க, அஷ்டம சனி வரும்னா நம்பாதீங்க. நீங்கள் 7 நாள் சனி 3 ராசிக்கு சொல்லிட்டாங்க. மேச ராசிக்கு, மேசத்தில் இருந்தால் யாருக்கு அட்டம சனின்னா சிம்மத்துக்கு அட்டமத்தில் சனி. சிம்ம ராசியில் ஒரு 65 கோடி பேர், இதில் ஒரு 65 அட்டம சனி, கண்டச்சனி அல்லது அட்டாச்சம சனிம்பாங்க. யாருக்கு? தனுசுக்கு, கன்னிக்கு. தனுசு கன்னிக்கெல்லாம் சனி கண்டச்சனி அஷ்டாச்சம சனின்றுவாங்க. ஆக இதில் 65 இதில் ஒரு 200. ஆக உலக மக்கள் தொகையில் பாதி பேருக்கு சனின்னு சொல்லி பலன் சொல்கிறான்னா எவ்வளவு முட்டாள்தனமான ஜோசியங்களாக இருப்பாங்க. ஜோதிடம் படிக்கணும், ஜோதிடம் கணிதம், ஜோதிடத்தை அழகாக கணித்தோம்னா ஒருவனுடைய எதிர்கால பலன்களை சொல்லிட்டு போயிடலாம். வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. ஒருத்தன் வீடியோ போடுறான், எல்லாம் சாபங்கள் தாபங்கள்னு புற பொய்யுங்க. எந்த சாபமும் கிடையாது, எந்த பாவமும் கிடையாது. கோள்கள் நின்றதுக்கு ஒளிகளுக்கு உண்டான பலன்களை பற்றி பேசுகிறோம், அவ்வளவுதான். முன் ஜென்மம் அடுத்த ஜென்மம் ரெண்டுமே பொய்.
ரெண்டுமே போய் இது வந்து சமயங்கள் ரிலீஜன் இருக்கு இல்லையா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிலீஜன், அந்த சனாதன் சொல்லக்கூடிய வேதிக் ரிலீஜன் ஒன்று, வேதம் இல்லாத அந்த சைவம் வைணவம், அதுக்கடுத்தாப்புல கௌமாரம் சௌரம் கௌமாரம் சாக்தம் காணாபத்தியம் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. இது அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாசி, இந்த 6 மதங்கள் தான் இவங்க தான் நம்புகிறாங்க. தங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் மனிதனுடைய கர்மா கான்செப்டை நிலைப்படுத்தணுங்கிறதுக்காக பூர்வ ஜென்மம்னு ஒன்று இருக்குது. கவனம், சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மா. நீ நல்லது செஞ்சுட்டு போ அப்படின்னு சொல்லி சைவம் இதுக்கு ரொம்ப பெரிய விளக்கம் கொடுக்கும். ஏன்னா அது கர்மா கான்செப்ட், அது அது அங்கே கோள்களில் அதெல்லாம் கிடையாதுங்க. இது சும்மா கடைசியில் ஒரு வரியை பூத்திருப்பாங்க. பராசர ஒரு சாஸ்திரத்தில் ஒரு போய் செத்தா இவன் யமலோகம் போவேன், அந்த லோகம் போவேன் அப்படின்னா உலகத்தில் இருக்கவன் அத்தனை பேருக்குமே யமலோகம் வேணுமே. ஒரு குரூப்பாக ஒரு 400 கோடி மக்களுக்கு யமலோகம்ன்றதே ஒன்று கிடையாது. நரகலோகம் இருக்குது, சொர்க்கலோகம் இருக்குது. நரக சொர்க்கம் யார்? அவங்க மெசையா வந்து எழுப்பணும், ஜீசஸ் வந்து எழுப்பணும், அல்லாஹ்க்கு வந்து எழுப்பணும்ல. அவங்க புதகுழியில் படுத்து கிடக்கிறாங்க. அவங்களுக்கு மறுபிறப்பும் கிடையாது, அடுத்த பிறப்பும் முதல் பிறப்பும் கிடையாது. அதனால் தயவு செய்து சமய நம்பிக்கைகளை கொண்டாந்து நம்மளை இதுக்குள்ளே விட்டு இந்த அழகான ஜோதிடத்தை கெடுத்திருக்கிறார்கள், குட்டிச்சுவராக்கி இருக்கிறார்கள். ஆன்மீகத்துக்கும் ஜோதிடத்துக்கும் அறை இல்லைங்க. ஒரு துளி மில்லிமீட்டர் அளவு மில்லிமீட்டர் அளந்தீங்கன்னா அதை 1,00,000 மடங்கு போட்டிங்கனாலும் அதில் ஒரு பங்கு கூட இதில் ஜோதிடத்தில் ஆன்மீகத்துக்கு பங்கு கிடையாதுங்க. ஒருத்தன் சொல்கிறான் ஆன்மீகம் பாதி ஜோதிடம் பாதி. ஏன்னா ஏமாற்றி அவன் சம்பாரிச்சு போயிடுவான். ருத்ராட்சை கொட்டை போடுவான், இங்கேருந்து இங்கே வரைக்கும் பட்டையை போட்டுருவான், ஜிப்பா போட்டுக்குவான், அழகாக உங்களை முட்டாளாக்குவான். பயந்துருவீங்க. உங்களுக்கு இது நடந்திருக்கு 10 சொல்கிறது தான், அதில் 2 நடக்கத்தானே செய்யும். மானுட வாழ்க்கையில் கரெக்டாக சொல்லிட்டாரு. எப்படி கரெக்டாக சொல்வார்? இந்த நாடி ஜோதிடம்னு ஒரு கேடி ஜோதிடம், கைரையை கொடுத்துட்டு உங்கள் பிறந்த தேதி பிறந்த நேரம் எல்லாத்தையும் வாங்கிடுவான். அது எதுக்கு வாங்குற? பிறந்த நேரம் பிறந்த தேதி தெரிஞ்சால் எல்லா ஜாதகமும் போடலாமே. அவங்க அப்பா பேர் சொல்லிடுறாங்க, அம்மா பேர் சொல்லிடுறாங்க. எப்படி சொல்லுவான்? எப்படி சொல்ல முடியும்? ஜோதிடம்னா அதெல்லாமா சொல்லியிருக்கு. இவன் 10 பாடுவான், ஆமாம் வந்திருக்கான்னு கேட்பான். நீங்கள் ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லணும். நீங்கள் வாயை மூடிட்டு இருந்தால் எந்திரிச்சு வெளியே போண்டுருவான். உனக்கு கட்டு கிடையாதுன்னு அனுப்பிச்சி விடுவான். இன்னமும் அந்த கொள்ள கூட்டமும் அந்த ஒரு ஏமாற்று வேலையும் நடக்குது. யாரை வயிறக்காக பேசலை. பயந்து போன மக்கள் என்கிட்ட பலன்கள் கேட்குறீங்கள, இவற்றையெல்லாம் நம்பாதீங்க. ஒரிஜினல் ஜோதிடம் இது, கணித ஜோதிடம், அறிவியல் ஜோதிடம். வந்துட்டோம் நாங்கள், நிறைய பேர் இருக்கிறோம். பாருங்கள், உங்களுக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி பார்த்து உங்களுடைய மனதை தேர்த்திக்கங்க. கெட்டது நடந்தாலும் அதை தேற்றிக்கொள்ளக்கூடிய பக்குவம் உங்களுக்கு இருக்கும்னா அதையும் நாங்கள் சேர்த்து சொல்லுவோம். ஜெயிலில் இருக்க மனிதர்கள் வாழலையா? கேன்சரில் இருக்க மனிதர்கள் வாழலையா? அதெல்லாம் பக்குவம் வேணுங்க. பயமுறுத்தி பரிகாரம் பண்ணால், இந்த ஹோமம் பண்ணால் சரியாயிரும், அந்த சாந்தி பண்ணால் சரியாயிரும்னா, ஹோமம் சாந்தி பண்ணால் சரியாயிரும்னா எத்தனை வேலைகளை பார்த்துருக்கலாம் நீங்கள்? பூரா ஏமாற்று வேலைகள் தான். அதில் இந்த சனி பயிற்சிக்கு அந்த கோயிலுக்கு போங்க, அந்த திருநள்ளாறு கோயில் அப்படி ஒரு கோயிலே கிடையாதுங்க. அது தர்பானீஸ்வரர்னு ஒரு சைவ கோயிலுங்க. முருகன் சிலையை சனியை நான் மாற்றி அது ஒரு வேலை ஓடுதுங்க. திருநள்ளார் நலன் வந்துட்டு போனது அப்படி இல்லைங்க, அது நல்லாருங்க. அந்த ஆறுக்கு பேரே, அந்த கோயிலை ஒட்டி ஓடுற ஆறுக்கு பேர் நல்லாறு. அந்த ஆற்றில் இருந்தது அந்த குளத்துக்கு தீர்த்தம் போகுது, அதனால் அது நல்லாற்று குளம்ங்க. இவங்க அந்த நலன் குளம் மாதிரி எங்கேருந்தோ எப்படியெல்லாம் புராண கதைகளை புருடாக்களை சொருகிறாங்க பாருங்கள், நம்பிக்கைங்கிற பேரில். இதெல்லாம் மூட நம்பிக்கை இல்லை, முட்டாள் நம்பிக்கை. நல்லாருன்னா என்ன அப்படின்னா, இது வடக்க வஞ்சியாரும் தெற்க அரசலாரும் சேர்ந்து ஒன்றாக இந்த நல்லாருக்குள்ளே இணைஞ்சு திரும்பி 3மே அந்த காரைக்காலில் போய் சேரும். இந்த 2க்கு நடுவில் இருக்கனால இது நல்லாரு. நள்ளிரவுன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி இது நல்லாருங்க. இதில் நிறைய ரெக்கார்டெல்லாம் இருக்குது. இதை பற்றி ஏகப்பட்ட வீடியோக்கள் போட்டிருக்கேங்க. சரி, முடிவாக ஒன்று சொல்லி விட்டுருவோம், எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கட்டும் அப்படிங்கிறதுக்காகன்னு சொல்கிறேன். அது நல்லாற்றுங்க. இன்றைக்கி அதை நூலாறுன்னு மாற்றிருக்கான். ஃப்ரெஞ்சுக்காரன் என்ன பண்ணிட்டான், பேச தெரியாது, நல்லாருன்னு போடாமல் NOOLARன்னு போட்டு விட்டான். நூலாறாக போயிருக்கும். ரெக்கார்டு முழுவதும் நல்லாறு தான். ரைட்டுங்க. இந்த சனி பயிற்சியை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க.
அது தேவையே இல்லை. அவன் பாட்டுக்கு பயிற்சி ஆகிறான். அவன் கெடுதல் செஞ்சாலும் மற்ற கோள்கள் நமக்கு நன்மை தர கோள்கள் தந்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம வாழ்ந்துக்கிட்டு தான் இருப்போம். இது பூகம்பமாக பெருசாக்கி ஒரு முட்டாள் ஜோதிடனுடைய உனக்கு 7 நாள் சனி நடக்குது, நல்லா இருக்காது போ. 7.5 வருஷம் ஆகும் அது போகிறதுக்கு. இப்போ மேச ராசிக்கு பிடிச்சா அப்போ 7.5 வருஷம் எங்கே இருப்பேன், என்ன செய்வேன், அந்த ஜோதிடமெல்லாம் சொல்ல தெரியாது, சொல்ல மாட்டான். இதான் முடிஞ்சு போச்சு போ. பொய்யர்கள், பொய் ஜோதிடங்கள் யாரும் பாதிக்க மாட்டோம். 7.5 நாள் சனிக்காரன் தான் ஜெயிலில் இருக்கான்னா தப்பு. 12 ராசிக்காரனும் ஜெயிலில் இருப்பாங்க. 12 ராசிக்காரர்களும் தவறு செய்வார்கள். 12 ராசிக்காரர்களும் நல்லா இருப்பாங்க. அதனால் இந்த பொதுவான இந்த குப்பை பலனை நம்பாதீங்க. இதில் உங்களை பயமுறுத்தினாங்கெல்லாம் நம்பாதீங்க. காலையில் எழுந்திரிச்சு ஜோதிடம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இந்த 12 ராசி பலன் கேட்குறீங்களா, அதை விட படு முட்டாள்தனம் எதுவும் கிடையாதுங்க. அது சொல்ல முடியாதுங்க. இந்த விதிகளை வச்சுருந்தேன் யார்கிட்ட வேணாலும் கேளுங்க. இதுதானே கோச்சாரத்தோட விதி. இதை வச்சுட்டு 9 கோள்களுக்கு என்ன பலன் தரும்னு உன்னால் உருவாக்க முடியுமா, சொல்லிட முடியுமான்னு கேளுங்க. சேலஞ்ச் பண்ண சொல்லுங்கள். நான் தர்றேங்க பணம், பரிசு பணம் தர்றேங்க, சேலஞ்சு பண்ண சொல்லுங்கள். எல்லாம் பொய்யுங்க. நம்ப வேணாம், பயப்பட வேண்டாம். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலன்கள் தான் 100% இல்லை, பல மடங்கு அது உண்மையானது. பிறந்த நேரமும் பிறந்த தேதியும் பிறந்த ஊரும். ரொம்ப நன்றிங்க. நான் ப்ரொஃபஸர் டாக்டர் விமலனுங்க. கிட்டத்தட்ட தமிழகத்தில் ஃபஸ்ட்டு ப்ரொஃபஸர் ஆஃப் அஸ்ட்ராலஜிங்க. ஒரு 1000கணக்கான பேருக்கு டிப்ளமோவிலேருந்து டிகிரி வரைக்கும் எல்லாம் கொடுத்தாச்சுங்க. இதை மக்களுக்கு சொல்கிறதுக்காகவே நான் எங்கேயும் பணிக்கு போகலைங்க. முழு நேர தொழிலாக ஜோதிடம் பார்த்துக்கிட்டு அழகாக இருக்கேங்க. இது தாங்க என்னுடைய நம்பர். 9443193084 என்னுடைய நம்பரும் அதுதாங்க. கூப்பிட்டுக்கலாம், சந்தேகம்னா கேட்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாங்க. நன்றிங்க, நன்றிங்க. சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, எல்லா பயிற்சியுமே புருடா பயிற்சிகள். டெய்லி கோள் நகர்ந்துக்கிட்டு தான் இருக்குது, டெய்லி பலன்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. பிறந்தவனுக்கு இப்போ பிறக்கிறவனுக்கு என்ன கோள் நிலையோ அதன் அடிப்படையில் அவனுடைய வாழ்நாள் முழுவதும் பலன் எடுக்கிறதுக்கு நாங்கள் எல்லா விதமான ஃபார்முலாவும் வச்சு கொண்டு வந்துட்டோங்க. தயவுசெய்து இந்த குப்பை பலன்கள், ராசிக்கு மற்றும் சந்திரனை மையப்படுத்தி பேசுகிற பலன்கள் பொய்யுங்க. 9 கோள்களையும் வச்சு பேசணுங்க, 12 பாவகங்களையும் வச்சு பேசணுங்க. அதுதாங்க உண்மையான பலன்கள். நன்றிங்க, ஆதரவுக்கு நன்றி. 4 பேருக்கு எடுத்து சொல்லுங்கள். முடிஞ்சால் ஷேர் கூட பண்ணுங்க. நான் சொல்கிறது கிடையாது, பண்ணிக்கங்க. தேங்க்யூங்க. நன்றி, நன்றி.